ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதிர் வயது வரைக்கும் சுமக்கும் தேவன், முதிர் வயது வரைக்கும் சுமக்கும் தேவன். நமக்கு திடீர்னு ஞாபகம் வந்து இருக்கும் பைபிள் வார்த்தை இல்லைங்களா? முதிர் வயதிலும் அவர் சுமக்கிறவர். உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில தங்கள் பிள்ளைகளை எவ்வளவு காலமா சுமக்கிறார்கள், அந்த சுமந்ததை சொல்லி காட்டுற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை 10 மாதம் சுமந்தடா அப்படின்னுவாங்க. நான் உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு காலமாக நான் சுமைகளை சுமந்து உன்னை காப்பாற்றினேன் என்று சொல்வார்கள் பெற்றோர்கள், தகப்பன் தாயும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற மனிதர்களே அந்த சுமக்கிற பிள்ளைகளை எவ்வளவு காலமாக சுமக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, வயது 1 வயது முதல் ஏறத்தாழ 10-11 வருடங்களாக அந்த பிள்ளைகளை சுமப்பார்கள். அல்லது ஒரு 10 வயசு வரலையும் அதோடு சரி, அதுக்கு அடுத்தது கூட சுமக்கிறதுன்னு வச்சுங்க. 7-8 அடி 8 வருஷத்துல 8 அடி வச்சானாக்கா அதுக்கு அடுத்து நடக்க வைக்கிறாங்க. எனவே கொஞ்சம் 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சுனாக்கா, அம்மா என்னை தூக்கு, அப்பா என்னை தூக்கு அப்படின்னு சொன்னா, எருமாடு மாரி வளர்ந்து இருக்கிற உன்னை யாரா சுமக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா கேஎஃப்சி, விஸ்கா, நூடுல்ஸு கீடுல்ஸு மொத்தம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்ற மாதிரி அப்பா அம்மா விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நல்லா வளர்ந்து இருக்கிறான், எறும்புக்கடா மாதிரியா சில குடும்பங்களில். நிறைய பேர் எல்லாம் தப்பா நினைக்காதீங்க, சாரி. எப்படி சுமக்கிறது? முதிர் வயது வரையும் தேவன் நம்ம சுமக்கிறாரா? மனிதர்கள் கொஞ்ச காலம்தான் பெற்றெடுத்து வளர்த்து ஓரளவுல ஆளாக்கின பிற்பாடு அவர்களை சுமப்பதை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது அவர்கள் நம்மளை விரட்டுகிறத பார்க்கிறோம். ஆனா நம்மை சுமந்த பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் சுமக்கிற நிலைமையில வருகிற காலங்கள் உண்டு. ஆனா அந்த காலங்களில் பெற்றோர்களை சுமக்கிறோமா? சுமக்கிறது இல்லையா? அவர்களை சுமக்க மறந்தாலும் தேவன் சுமக்க மறப்பதில்லை. அதுதான் மெயின் சப்ஜெக்டா இருக்கிறதை பார்க்க. அற்புதமாக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் முதிர் வயது வரைக்கும் நம்மளை சுமக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், The book of Isaiah chapter 46 verse 2 and 3. நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசாயா 46 அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிற கவனிங்க. என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளும்படியா நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில தோன்றியிருந்த முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். 4ஆம் வசனத்துல முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து வந்தேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் நம்ம முதிர் வயது வரைக்கும் நம்மளை சுமக்கிற ஆண்டவர். சுமப்பது என்றால் சும்மா தாயை தகப்பனை போல அல்ல ஒரு மனிதனை போல தோல் வைத்துக்கொண்டு, இடுப்பில் வைத்துக்கொண்டு, வயிற்றில் வைத்துக்கொண்டு சில மாதங்களாக அந்த சுமப்பது அல்ல. அது சுமப்பது தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை பராமரிப்பேன், உங்களை ஏந்தி கொள்ளுவேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை போஷிப்பேன், உங்களை நடத்துவேன், உங்களை சுகப்படுத்துவேன், உங்களை ரட்சிப்பேன், உங்களை நடத்துவேன், உங்களை தேவைகளெல்லாம் சந்திப்பேன். நீங்கள் சாத்தான் பிடியில் அகப்படாதபடிக்கு ரட்சிக்கப்படத்தக்கதான வழிகளை காட்டி உங்களை நான் சுமப்பேன். எவ்வளோ மீனிங், எவ்வளோ வார்த்தைகளை சொல்லலாம் அவைகளுக்கு. எனவே தேவன் மனிதர்களை சுமக்கிறாரா?
சுமப்பாரா என்றுதான் கேள்வி இல்லைங்களா? அற்புதமான வார்த்தைகள் பைபிள் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 48 சங்கீதம் 14 வசனத்தை பாருங்கள். 48:14. 48 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணபரிந்தும் நம்மை சுமக்கிறவர், நடத்துகிறவர். மரணபரிந்தும் நம்மை நடத்துகிறவர், சாதாரணமானவர் அல்ல, மரணபரிந்தும். அதே சங்கீதம் 27 10 வசனத்தை கூட கவனிங்க. சங்கீதம் 27 10 வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார், என்னை தாங்கிக் கொள்ளுவார், என்னை ஏந்தி கொள்ளுவார், என்னை சுமந்து கொள்ளுவார். இந்த உலகத்துல தாய் தகப்பன் எத்தனையோ பேர் பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் உண்டு. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் உண்டு. தாய் தகப்பன் இருந்தும் அனாதிகளாக ஆக்கப்பட்ட பிள்ளைகளும் உண்டு. ஆகையினாலதான் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றலாக விடேன், நானே உனக்கு தாயும் தகப்பன் என்று சொல்லி இருக்கிறேன். அற்புதமான வார்த்தைகளை பைபிள் நமக்கு எடுத்து வைக்கிறது பார்க்கிறோம். சங்கீதம் 118 சங்கீதத்தை தயவுசெய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 118 சங்கீதம் 8, 9 ஆகிய வசனங்களை பாருங்களேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதிலும் மனிதர்களை நம்புவதிலும் புரோஜனம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை நம்புவதுதான் நமக்கு அடைக்கலம். அவர் தான் சொல்றார், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை ஏந்தி கொள்ளுவேன், உங்களை தாங்குவேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களை நடத்துவேன், உங்களை போஷிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் மனிதர்களை நம்பாத கர்த்தரை நம்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆகையினாலதான் ஏசாயா 46 3, 4 வாசிக்கிறோம். 4 வசனத்துல, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். எப்படி? அவர் சுமந்து கொள்ளுவார். ஒரு தாய் தனது பிள்ளைகளை சுமப்பார்கள். எப்பொழுது? எது வரைக்கும்? அழுதா கொஞ்ச நேரம் சுமப்பாங்க, குழந்தைங்களா இருக்கும் பொழுது. பால் பசிக்கு அழுதா கொஞ்சம் சுமந்து அவங்க பசி ஆற்றுவாங்க. வியாதி நேரத்துல அவங்கள கொஞ்சம் சுமப்பாங்க. அயற நேரத்துல கொஞ்சம் ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா அவங்க கொஞ்ச காலம் தான், டெம்பரரி. பர்மனெண்டாக, நித்தியமாக நம்மளை சுமக்கிற ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். தேவன் பெற்றோர்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக சுமக்கிறவர். சுமந்து சொல்லி காட்டுறவர் அல்ல, நம்ம சொல்லி ஆறுதல் படுத்துகிறவரும் ஆச்சரியப்படுத்துகிறவரும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகம் 48 என்னோடு கூட தயவுசெய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 48 ஆதியாகம புஸ்தகம். மனிதர்களே ஆண்டவர் எப்படி சுமந்தார் என்பது குறித்து மனிதர்களே சொல்லுகிற சாட்சியாக பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறது பார்க்கிறோம். முதலாவதாக, யாக்கோபு தான் பிறந்த நாள் முதல் மரிக்கும் நாள் வரை யார் சுமந்தார்கள், யார் ஆதரித்தார்கள் என்பதை குறித்து அழகாக பைபிள்ல அவர் எடுத்து வைக்கிறத நான் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 48 வசனம் 15 வசனத்தை கவனிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் என் நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனானவர். இஸ் வண்டர்ஃபுல். ஆதியாகமத்துல இந்த யாக்கோபு குறித்து நாம் படிக்கும் பொழுது அற்புதமாக 28 முதற்கொண்டு இந்த யாக்கோபு குறித்து நாம் படிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போகும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆதியாகமம் 28:15, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் பிதாவாகிய தேவன் நான் தான். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு சொந்தமாகும். உன் சந்ததிகள் இந்த பூமியை சுதந்தித்துக் கொள்ளும். கல்யாணமே ஆகல, தேவன் தரிசனமாகி யாக்கோபோடு கூட பேசினார், கைவிடவில்லை.
பெரிய மந்தையாக்கினார், ஆசீர்வதித்தார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்றாரு. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் என் தேவன் என்னை ஆதரித்தார், என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். நிறைய பாடல்கள் உண்டு இல்லையா? என்னை சுமந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு அற்புதமான பாடல். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இவ்வளவு அருமையான பாடல்கள். ஒரு தந்தைய போல அவர் தோளில் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவா. இவ்வளவு அற்புதமான பாடல். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, சுமந்து கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இவ்வளோ பாடல்கள் பாடகர்கள் பாடியிருக்கிறது பார்க்கிறோம். நீங்களும் அதை பாடியிருப்பீர்கள், நினைவில் வரும் உங்களுக்கு. எனவே யாக்கோபு அற்புதமா சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல் என் நாள் வரையும் என்னை சுமந்த வந்தவர், என்னை தாங்கி வந்தவர், என்னை ஆதரித்து வந்தவர், அவர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 33 வசனத்தை கவனிங்க. யாக்கோபு தான் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தான் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தான் ஜனத்தோடு கூட சேர்க்கப்பட்டான். யார் உன் ஜனங்கள்? தான் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல 12 பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆசீர்வதித்து, இப்பொழுது அவர் மரித்து தான் ஜனத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். முற்பிதாக்கள் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய நாமத்து நிமித்தமாகவே ஜீவித்து மரித்து போன பரிசுத்தவான்களோடு கூட சேர்க்கப்பட்டார். அவர்கள் தான். இங்க இருக்கிறவங்க நம்மோடு கூட வருவாங்களே இல்லை தெரியாது. பட் அங்க போனவங்க மட்டும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள், அவர்களுக்கு சொந்தக்காரன் நம்ம. ஆகவே யாக்கோபு முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் சுமந்து வந்தார். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பாருங்க. உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம், Deuteronomy, the book of Deuteronomy chapter 1. உபாகமம் 1 அதிகாரம் வசனம் 30-31 வாசிக்கிறேன். உபாகமம் 1:30-31. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்திலும் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். ஒரு மனிதன் தான் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இட்ஸ் வண்டர்ஃபுல், அமேசிங் காட்ஸ் வேர்ட். இவ்வளவு அற்புதமாக ஒரு மனிதன் தான் பிள்ளையை சுமக்கிறது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். எப்படி சுமந்து கொண்டு வந்தார்? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக அற்புதமாக 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் பெண்கள், பிள்ளைகள், எத்தனையோ லட்சக்கணக்கில், ஏறத்தாழ 1-2 பிள்ளைங்கள்னாலும் மனைவிகள் 1-2 ஆனாலும் சிலருக்கு, அற்புதமாக 25 லட்சம் மக்களுக்கு மேலாக ஆண்டவர் வனாந்தரத்துல அற்புதமா நடித்து வந்தார். மேக ஸ்தம்பத்தினால் நடத்தினார், அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினார். அவர்களுக்கு ஆகாரம் பசி எடுக்கும் பொழுது வானத்தில் இந்த மன்னாவை தந்தார். தாகம் எடுக்கும் பொழுது கண்மலை பிளந்த தண்ணீரை தந்தார். எதிரிகளை முறியடித்தார். 7 ஜாதிகளை செதறடித்தார். 31 ராஜாக்களை முறியடித்தார். கர்த்தர் அவங்க கூட இருந்து யுத்தங்களை நடத்தினார், அற்புதங்களை நடத்தினார், அதிசயங்களை நடத்தினார். பிள்ளைகள் பிறந்தார்கள். வனாந்தரத்துல ஆச்சரியமாக அவர்களை வளர்த்தார், ஆளாக்கினார். ஆண்டவர் அற்புதமாக 40 ஆண்டுகளாக வழி நடத்தினார். ஒரு குறைவும் இல்லை. எரேமியா புஸ்தகத்தில் 9 அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் வஸ்திரங்கள் பழுதாக போகவில்லை. ஆண்டவர் அற்புதமாக நடித்தின தேவன். 40 ஆண்டுகள் விளைச்சல் இல்லை, தண்ணீர் இல்லை, வனாந்தரம், பயங்கரமான இருள் நிறைந்த ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட இடங்களில் தேவன் மலைகளின் தேவனாக,
பள்ளத்தாக்கின் தேவனாக, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக, சர்வத்துக்கும் தேவனாய் கத்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக அற்புதமா போஷித்தார். இன்றைக்கு நீங்க நினைத்து பாருங்க, உங்களுக்கு வயது என்ன? எவ்வளவு வயது இருக்கு உங்களுக்கு? 70, 80, 90, 100க்கு மேல இருக்கா? இது வரையும் ஆண்டவர் உங்களை போஷித்து நடத்தினது அவர்தான். இனிமேலும் நடத்த வல்லவர் அவர்தான். ஆதரிக்கிறவர் அவர்தான். மரித்த பிற்பாடும் அவர்தான். முதிர் வயதிற்கு மட்டுமல்லாமல் நம்ம மரித்து பரதேசில போய் இளைப்பாறும் இடத்துல அல்லது பரலோகத்துக்கு போகும் இடத்துல வரைக்கும் நம்மளை சுமக்கிறவர் அவர்தான். லாசர் மரித்தார். தேவ தூதர்களா சுமந்து கொண்டு ஆபிரகாம் மடியில விடப்பட்டார். நம்மளை சுமாரி உயிரோடு இருந்தாலும் சுமக்கிறவர் அவர்தான். மரித்தாலும் சுமக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேங்க்யூ. ஆண்டவர் நம்ம எப்படி சுமக்கிறார் என்பது குறித்து சில காரியங்களை எடுத்து வைக்கிறார் பாருங்க. யாத்திராகம புஸ்தகம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ், யாத்திராகம 19 அதிகாரம் 4 வசனத்துல, ஒரு கழுகு தான் குஞ்சுகளை சுமக்கிறது போல, ஒரு கழுகு சுமக்கிறது போல உன் தேவனாய் கர்த்தர் இவ்விடத்துல வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். தேவன் சில மிருகங்களையும் பறவைகளையும் நமக்கு எடுத்து வைக்கிறார். ஏனால் அன்றாட நம்ம கவனிக்கிற, நம்ம கண் முன்னாடி இருக்கிறவைகளை நமக்கு ஞாபகப்படுத்தி, இதை உண்டாக்கினவரும், இதுக்கு கொடுத்த பாசம், இதுக்கு கொடுத்த உயிர், இதுக்கு கொடுத்த ஆதரவு, இதை காட்டிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சுமக்கிறார் என்பதற்காக அவைகளை நம்ம கண் முன்னாடி ஒரு காட்சியாக வைத்தார். பறந்து காக்கும் பட்சியை போல உன் தேவனாய் கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு ஆதரவாய் இருப்பார் என்று ராஜாக்கள் புஸ்தகத்திலும் ஏசாயா புஸ்தகத்திலும் நாம் படிக்கிறோம். எப்பொழுது என்றால் எசேக்கியா ராஜா நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியானவர் சொல்லப்பட்ட வார்த்தை, சீரிய தேசத்தானாகிய ராஜா யுத்தத்துக்கு வரும்பொழுது சனகரிப்பு யுத்தத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார். சொல்லப்பட்ட வார்த்தை பறந்து காக்கும் பட்சியை போல. எனவே கழுக போல உங்களை நான் சுமந்து கொண்டு வந்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 வசனத்துல, எருசலேம் குமாரத்தியே, எருசலேமே, எருசலேமே, கோழி தான் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்கு கீழே மறித்து கொள்ள வண்ணமாக, சுமந்து கொள்ள வண்ணமாக நான் உங்களை எவ்வளோ தரம் என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள நான் ஆசையாக இருந்தேன். உனக்கு தான் அந்த ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, மனம் இல்லாம போயிடுச்சு. கோழி ஒரு பக்கம், கழுகு இன்னொரு பக்கம், கோழி இன்னொரு பக்கம், பட்சிகள் இன்னொரு பக்கம், கழுது சுமக்கிறது போல நான் பணிவிடை செய்து உங்களை சுமக்க வந்தேன் சொன்னேன். அவ்வளோ மிருகங்களை, ஆடு மாடுகளை அவர் ஞாபகப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கூட அற்புதமா சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன். 63 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 63 அதிகாரம் 9 வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ காலங்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். 40 ஆண்டுகளாக சுமந்து வந்தார். என்னை கூட ஆண்டவர் அற்புதமாக 53 ஆண்டுகளாக மட்டுமா நடத்தி கொண்டு வருகிறார். உங்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார், சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமா சுமந்து கொண்டு வந்தார். உபாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 11-12 வாசிக்கிற உபாகமம் டிட்ரானமி 32 அதிகாரம் 11-12. கழுகு தான் குஞ்சுகளை சுமப்பது போல, கழுகு பறந்து தான் குஞ்சுகளை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும் சுமந்து வந்தேன். அப்பா நம்மளை சுமக்கிறவரா இருக்கிறார் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக யோசுவா சொல்றாரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யோசுவாவின் புஸ்தகம் 14 அதிகாரம், யோசுவா 14 அதிகாரம் வசனம் 6 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க.
யோசுவா, த புக் ஆஃப் யோசுவா சாப்டர் 14. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. அற்புதமா இருக்கும் பாருங்க. யோசுவா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அற்புதமான ஒரு யோசுவாவோடு கூட காலேப்பு பேசுறாரு பாருங்க. என்ன வார்த்தை பேசுறாரு காலேப்போடு கூட? காலேப்பு யோசுவாவோடு கூட என்ன பேசுறாரு? காலேப் தன்னுடைய வயது எவ்வளோ, இப்பொழுது எவ்வளோ என்ன பேசிட்டு சொல்றாரு, யோசுவா, மோசையோடு கூட பேசின தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். காலேப் சொல்றாரு, எனக்கு வயது, நம்ம 2 பேரும் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை வேவு பார்க்கும் பொழுது, அனுப்பும் பொழுது நமக்கு எவ்வளவு வயது? எனக்கு எவ்வளவு வயது? 40. எல்லாம் முடிந்து கொண்டு இப்பொழுது கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு நல்ல செழிப்பான மலைநாட்டியம் எனக்கு பலன் இருக்குது. சத்துருக்களை மேற்கொண்டு நான் பலமாக திடமாக வாழ்வேன். என்னை சுமந்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். எனக்கு 40 வயது. அப்பொழுது சொல்றாரு பாருங்க 10:11, மோசேயும் என்னை அனுப்பும் பொழுது நானும் நீயும் போகும் பொழுது எனக்கு 40 வயது. இப்பொழுது 85 வயது. 40 வயதுல இருந்த பலன் தான் இப்போதும் எனக்கு 85லும் இருக்குது. வயதான பிற்பாடும் சொல்றாரு, எனக்கு மலைநாட்டாத்தான். காரணம் என்னவென்றால் தேவனை விசுவாசித்தான், தேவனை உத்தமமாக பின்பற்றினான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், தேவ ஜனங்களுக்கு நல்ல செய்தியை சொன்னார், குட் நியூஸை சொன்னார். அற்புதமாக தேவனை உத்தமமாக பின்பற்றினவர், விசுவாசம் உள்ளவர், பக்தி வைராக்கியமா வாழ்ந்தவர், தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்த காலேப் 40 வயதுல இருந்த பலன் 85 வயதுல இருக்கு. உங்களுக்கு 85 வயதுல எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல. ஆனா சிலர் ஆக்டிவிட்டியா இருக்கிறத பார்க்கிறோம், சிலர் ஆக்டிவ் பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்க. 80 வயசு ஆயிடுச்சையா, நான் எங்கயா சர்ச்சுக்கு வர்றது? யாரன்னா காசு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அப்படின்னா லைன்ல போயிட்டு நிக்கிறதுக்கு மட்டும் வயசு நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ ஆண்டவர் வர்றதுக்கு மட்டும் 80 வயது வரை நடித்தின ஆண்டவருக்கு ஆராதிக்கவும், துதிக்கவும், நன்றி செலுத்துவோம், அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். முதலாவது வாலி பசங்க தான் சர்ச்சில் வருவாங்க, டக்க டக்குன்னு சிறு பிள்ளை, முதியோர்கள் வரமாட்டாங்க. என்னவோ பெரிய இது மாதிரி. ஆனா இங்கே சொல்றாரு, நான் உத்தமமாக பின்பற்றினேன். பெரியவங்க முன்னாடி இருங்க, உங்களுக்கு பின்னதாக பின்னு சந்ததிகள் இருப்பாங்க. 80 வயசு ஆயிடுச்சையா, நான் எப்படியா வர்றது சர்ச்சுக்கு நடந்து? காசு கொடுக்குறாங்கன்னா நடந்த ஓடுவேன், நடந்து ஓடுவு தானே, வண்டியில் ஓடுவு தானே, யாரான ஹெல்ப் பண்ண சொல்லு தானே. கர்த்தர் உத்தமமா தேர்ன காலேப்புக்கு அதே பலன், அதே ஆரோக்கியம், அதே ஆசீர்வாதம், அதே நன்மைகள், அதே கிருபைகள் கூட இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நியூ ஸ்ட்ரென்த், நியூ லைஃப், நியூ பவர், எல்லாம் புதுசுதான். அவர் சமூகத்துல காத்து, அவரை நோக்கி காத்து, அவருக்காக உத்தமமாக பின்பற்ற வாழ்க்கை. அற்புதமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில 3ஆவதாக. 4ஆவதாக தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது முதிர் வயதிலும் அற்புதமாக அவர் பேசுற வார்த்தை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல, உலகத்தார் போகிற மார்க்கமா நான் போறேன். உலகத்தார் எங்க போகிறேன்? மரித்து போறாங்க இல்லையா? அந்த மார்க்கத்துல போறேன். சாலமோ நீ வா, உன்னோடு கூட பேசணும், ஆலோசனை சொன்னார். முதிர் வயது வரைக்கும். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் கவனித்து பாருங்க, 1 முதல் 6 வசனங்களில், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்க, நான் தாட்சி அடையேன். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகிறேன், ஆத்துமாவை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என் கூட இருக்கிறேன். தாவீதோடு கூட இருந்தார் ஆண்டவர். சிறுவன் அறுக்கும் பொழுது கூட இருந்தார், பெரியவன் ஆனும் பொழுது கூட இருந்தார், ராஜாவானும் பொழுது கூட இருந்தார், முதிர் வயதிலும் கூட இருந்தார். முதிர் வயது வரைக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அநேக பாடல்கள், அநேக சங்கீதங்கள், வேத வாக்கியங்கள் அற்புதமாக
இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற எவ்வளோ தாவீது பாடின பாடல்கள், சொன்ன வார்த்தைகள். 23ஆம் சங்கீதம் முழுவதுமாக 4 வசனத்துல மரண இருள் பல தாக்கல. 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 8 verses 6 and 14. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது போன இடங்களெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை காப்பாற்றினார். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். கர்த்தர் காப்பாற்றினார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தொடங்குது அவருடைய வாழ்க்கை அற்புதமாக. 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்க படிக்கிறோம், கோலியாத்தை ஜெயிக்க முடியா கூட இருந்தார். அற்புதமாக இல்லையா? கோலியாத்தை ஜெயித்தார், சிங்கங்களை ஜெயித்தார், கரடியை ஜெயித்தார், பெலிஸ்தர்கள் எதிரிகளை ஜெயித்தார், பரம விரோதிகள் பெலிஸ்தர்கள் அவங்களையும் ஜெயித்தார். ஜெயிக்க முடியா கர்த்தர் பலன் தந்தார், கூட இருந்தார். முதிர் வயதில் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் ஆபிரகாம் தேவன், அவர்களெல்லாம் முதிர் வயது வரைக்கும் தேவன் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார், வாக்கு கொடுத்தார். 5ஆவதாக யோவான் சீடர்களிலே ஒருவனாகிய யோவான். அந்த யோவான் பத்மத்தீவில் போட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:9. அங்கிருந்து ஆண்டவருக்காக அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தரிசனங்களை கண்டு எழுதினார் பரிசுத்த ஆவியினால. முதிர் வயதிலும் அவர் எழுதினார். இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவர் யோவான். 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் இயேசுவின் மார்பில சாய்ந்த ஒரு சீஷன் யோவான். முதிர் வயது வரைக்கும் பூரணமாக ஊழியத்தை செய்து புஸ்தகங்கள் எழுதினவர். யோவான் புஸ்தகம், யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், இத்தனை புஸ்தகங்கள் எழுதினவர். வயதை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும் தயவுசெய்து. கடைசியாக 92ஆம் சங்கீதம், 92ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமான்கள் முதிர் வயது வரைக்கும் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து வேதம் சொல்லுகிற பார்க்கிறோம். 92ஆம் சங்கீதம் வசனம் 12, 13, 14, 15 ஆகிய 4 வசனங்களை கவனிக்கும். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 12 முதல், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுரு போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அந்நியது இல்லை என்றும் வழங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். யார் என்றால் நீதிமான்கள். முதிர் வயதிலும் கனி தருவார்கள், முதிர் வயதிலும் புஷ்டியா இருப்பார்கள், முதிர் வயதிலும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். பலன் கர்த்தரோடு கூட இருக்கணும். 1 நாளாகமம் புஸ்தகம், 1 Chronicles 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்றார், சாலமோன், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்து அவரை தேடுவாயானால் உத்தம இருதயத்தோடோ அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். இன்னைக்கு அநேக விசுவாசிங்க மனிதர்கள் ஆண்டவரை தேடுவதில்லை. ஆண்டவரை தேடினால் அவர் தென்படுவார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டறிவான். அதிகாலையில் ஆண்டவரும் ஜெபித்தார் பிதாவுடைய சமூகத்தில். அதிகாலையில் ஜெபித்தார், மத்தியானத்துல ஜெபித்தார், சாயங்காலத்துல ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். அவருக்கே ஜெபம் தேவைப்பட்டது, அவருக்கே பரிசுத்த ஆவியானவர் துணை தேவைப்பட்டது. நமக்கு இன்னும் அதை விட அதிகமாக தேவை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாக, உத்தமர்களாக, தேவனுக்காக உண்மையானவர்களாக நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை கைவிட்டால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆச்சரியமா இருக்க. அவரை நீங்க தேடினா உங்களுக்கு தென்படுவார், நீங்க அவரை விட்டுட்டீங்களா உங்களை அவர் விட்டுருவார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அதான் சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
மோசையோடு இருந்தது போல யோசுவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவோடு இருந்தது போல தேவ பிள்ளையே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1:23 வாசிக்கிறோம், இம்மானுவேல் என்று பெயரிடு, ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம சுமக்கிறவர், அவர் நம்ம தாங்குகிறவர். ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம். முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமக்கிறவரா இருக்கிறார், ஆதரிக்கிறவரா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நமக்கு துணி, ஆகாரம், ஆரோக்கியம், நன்மைகள், கிருபைகள், ஆதரவு, இடம், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்து ஆதரித்து சுமந்து கொண்டு வந்தார். அந்த தேவனுக்காக நம்ம வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God